வணக்கம் மக்களே. டுடே சாட்டர்டேனால வெளியே சும்மா ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். வீக் ஃபுல்லாக சியா வீட்டிலையே இருக்கா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலான்ட்டு தான் பிளானு. ஆனால் மேப்பில் பார்த்தா 2 கிலோமீட்டர்ஸ் தான் காமிச்சுது அந்த ஷாப்பு. சரி பக்கத்தில் தானே இருக்குது, மெதுவாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால் அவள் எங்களை தூக்கவே சொல்ல, அவளே நடந்து வந்துட்டா. பட் என்ன ஒரு பேட் லக்னா, இன்னைக்கு வெயிலே இல்ல. ஒரு மாரி க்ளூமியாவே இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து வந்துட்டோம். எல்லாம் டிராஃபிக் ரூல்ஸை வந்துட்டு பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. க்ரீன் சிக்னல் விழுந்தா தான் யாரா இருந்தாலும் கிராஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரோடே ஃப்ரீயா இருந்தாலும் யாரும் கிராஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஷாப்புக்கு வந்துட்டோம். இந்த ஷாப் எப்படின்னா, ரீஷாப் இதுக்கு பேரு. இதில வந்துட்டு யூஸ்டு ப்ராடக்ட்டும் இருக்குன்ட்டு சொல்றாங்க. அன்யூஸ்டும் இருக்குன்னு சொல்றாங்க. பட் எப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. சரி இன்னைக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நிறையா புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வின்டர் ஜாக்கெட், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருந்துச்சு. கிட்ஸுக்கு டாய்ஸும் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. சரி நாங்கள் என்ன பார்க்கலான்னா, டேபிள் மட்டும் ஒன்று பார்க்கலான்ட்டு வந்தோம். இருக்கா இல்லை ப்ரைஸ் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தோம். இங்கே இந்த டைனிங் டேபிள் பார்த்தா 80 யூரோஸ், ஐ திங்க் 8,000 நினைக்கிறேன் நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா 220 போட்டிருப்பாங்க. கீழே காட்டு பெட்டு எல்லாம் சேர்த்து 220, 22,000 நியர்பை வரும். அப்புறம் அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 5 அந்த மாதிரி தான். நம்ம ஊர் காசுக்கு ரூ. 500, ரூ. 1000 அந்த ரேட் வரும். அப்புறம் கப் அண்ட் சாஸு, இந்த ஒரு கப் மட்டும் 8 யூரோஸ், 800 ருபீஸ். அப்புறம் இந்த செட்டே பார்த்தீங்கன்னா 550 சம்திங். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது. அது கரெக்டாக நம்ம பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் நிறையா புக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே அழகழகாக இருந்துச்சு. நாங்கள் எதுவும் டெக்கரேட் பண்ணுற மாதிரி இல்லை, சும்மா பார்க்கலான்ட்டு தான் வந்தோம். இங்கே இருக்கிற ப்ரைஸும் இந்தியாவில் இருக்கிற ப்ரைஸும் இந்த டெக்கரேட் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் சேம் தான். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. இந்த குட்டி டாய் பார்த்திங்கன்னா இதுவும் 50 ருபீஸு. இதெல்லாம் ஓகே. இந்த கப் அண்ட் சாசர், மற்றபடி இந்த கிச்சன் ஐட்டம்ஸில் கொஞ்சம் காஸ்ட்லி. அப்புறம் சியாவோட டாய்ஸ் இதுவும் பயங்கர காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பட்டன் அமுத்தணும். பட்டன் அமுத்துனா ஒரு ஃபியூ மினிட்ஸில் க்ரீன் சிக்னல் விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டோம். இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரீஷாப்பில் எடுத்தது. இப்போ நான் காட்டுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்தது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் யாரா இதெல்லாம் ஃப்ரீயாக போட்டிருப்பா அப்படின்ட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அதுக்கப்புறம் இந்த கன்று பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டேமேஜாக இருக்கும்னு நினச்சா, மற்றபடி நல்லாவே ஒர்க் ஆச்சு. அடுத்து அவள் இந்த கப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃப்ரீயாக தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த டக்கு பயங்கர வெயிட், அதனால தான் யாரும் வாங்கலை, அதனால தான் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களாட்ருக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த பிளேட் பார்த்திங்கன்னா பின்னாடி லைட்டாக டேமேஜ், அதனால் இது யாரும் எடுக்கல போல். அப்புறம் இந்த சீட் மட்டும் தான் நாங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கினோம்.